இது பட்ட பேர் வந்து பேரு வீட்டுக்குள்ள வரலாமா? வீடு பஸ் கொடுத்துடலாம். நீங்க அங்க போய் அந்த முகாம் இல்லையா? கண்ணு என்ன செக் பண்ணீங்களா? இந்த முகாம் என்னாச்சு? என்ன தொழில் பண்றீங்க? நீங்க திருவிழாக்குள்ள போறீங்களா? பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது என்று. தண்ணி எல்லாம் இருக்குங்களா? தண்ணி மேலாடும் பனி துளி தீர்க்கும். லோன் வந்து இப்ப முகாம்ல பெத்தா இப்படி ஒரு பிள்ளையெல்லாம் பெக்கணுங்கிற மாதிரி எதிரொலி காண்பிக்கும் ஆக்டர் சின்னி ஜெயந்த் மகன். நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது என்று கடலா. நரிக்குறவர் மக்கள் வாழும் பகுதிக்கே போய் அங்க இருக்கிற மக்கள் கிட்ட அன்போடையும் கனிவோடையும் நடத்தப்பட்ட ஆய்வு. ஆக்டர் சின்னி ஜெயந்த் அவர்களுடைய மகன் தான் சுத்தஞ்சை நாராயணன் அப்படின்ற அடையாளம் மாறி சுத்தஞ்சை நாராயணனோட அப்பா நான் தான் அப்படின்னு சின்னி ஜெயந்த் அவர்களே பெருமை கொள்ளும் அளவுக்கு கனிவாகவும் எளிமையாகவும் பல நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்பா மாதிரி நடிகராகணும்னு சினிமா துறையை தேர்ந்தெடுக்காம மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்றதுக்காக UPSCல 2019ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்றாங்க. இப்போ விழுப்புரம் மாவட்டத்துல நரிக்குறவ மக்கள்கள் வசிக்கக்கூடிய பகுதியான கலையூர் கிராமத்துக்கு நேரடியாவே போயிருக்காங்க. வீட்டுமனை பட்டா இல்லாத 7 குடும்பங்களுக்கு உடனடியா வீட்டுமனை பட்டா வழங்கவும் ஆணையிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பட்டா வச்சிருக்கிற மக்களுக்கு உடனடியா கலைஞர் கனவு இல்லத்தின் திட்டத்துல இணைந்து வீடுகள் கட்டுறதுக்கான பணி ஆணைகளை வழங்குறதுக்கும் தயார் செய்யறதுக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு ஆலோசனையும் வழங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் ஸ்கூலுக்கு கரெக்டா போறாங்களா அப்படின்றத பத்தியும் விசாரிச்சிருக்காங்க. அன்போட அடிப்படை வசதிகளை உடனடியா செய்ய ஆணையிட்ட அங்க இருக்கிற மக்கள் கழுத்துல செயின் அணிவித்து வரவேற்றிருக்காங்க. இந்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தினதோட பலராலும் பாராட்டப்பட்டு இருக்கு. உன்ட்ட என்ன கொடுத்தேன்? இங்க வா, இங்க வந்து பாரு, வா அங்க பாரு. உன்ட்ட நான் நிலம் முழுசா தானே தந்தேன். நிலம் முழுசா தானே தந்தேன். ஏன் பாதியா இருக்குது? நில்லுங்க நில்லு, இங்க வா. எப்படி உடைஞ்சு? முழு நிலம் தானே கொடுத்தேன் உன்ட்ட. அங்க பாரு.